ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? முத்துவும் மீனா வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மீனா வந்து சொல்லுவா, எல்லாமே அவள் புருஷன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா. அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு பயங்கர அப்செட் ஆயிடுச்சு. அப்செட் ஆகிட்டு போயிட்டு அருண் கிட்ட கேட்டிருக்கா. அவரும் வந்து கோவத்தில் ஏதோ பேசிட்டார் போல, கோச்சிக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே முத்து சொல்லுவான், ஏன் தான் இந்த பொண்ணுங்கெல்லாம் இப்படி இருக்கீங்களோ தெரில. ஆவுனா கோச்சிக்கின்னு போகிறது, எதுக்கு சண்டை போடணும், எதுக்கு சண்டை போடக்கூடாது, எதுவுமே தெரிலன்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். இவன் சொல்லுவா, ஓ நாங்கள் தான் எல்லாத்துக்கும் சண்டை போடுறோமா, நான் சண்டை போடுறேன்னா நானும் தான் இருக்கிறேன்ல அட்ஜஸ்ட் பண்ணி. ஓ நீ சண்டை போடுறாலும் நான் என்ன பண்ணேன், நீங்கள் கூட தான் எனக்கு பிடிக்காதெல்லாம் பண்ணுவீங்க, குடிச்சிட்டுலாம் வருவீங்கன்னு சொல்லிட்டு. குடிக்கிறதெல்லாம் ஒரு தப்பா மீனா? குடிக்காத யார் இருக்கான்னு சொல்லு. ஏன் எல்லாருமே குடிக்கிறாங்களா? குடிக்காதவங்க இல்லைன்னு சொன்னோன்னே, குடிக்காதவங்க சின்ன வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, பார்த்தீங்களா உங்கள் புத்தி எங்கே போகுது, இதுதான் குடிகாரன் புத்தின்னு சொல்லிட்டு சண்டை போடுவா. இது உடனே ஓ உனக்கு அவ்வளோ கோவம் வருதா, சரி போ போ நீயும் கிளம்பு, நீயும் கோச்சிக்கிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, சீதா மாதிரி நீயும் போன்னு சொல்லிட்டு கத்துவான். கத்துன உடனே அண்ணாமலை வந்து என்னடா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்பேன். இல்லைப்பா சும்மா சத்தமாக பேசினேன் அவ்வளோதான் சொல்லிட்டு. பேசுனியா இவ்வளோ கத்துன? இல்லை மீனாக்கு இப்போ வர வர சரியா காது கேட்க மாட்டுது, அதான் கொஞ்சம் சத்தமாக பேசணும்னு சொன்னோடனே அவர் வந்து அட்வைஸ் பண்ணுவார், நம்ம சந்தோஷமாக பேசினா கூட ஸ்லோவாக தான் பேசணும், இல்லைனாக்கா எல்லாருக்கும் தப்பாக தான் தெரியும், நீங்கள் சண்டை போடுற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட இவங்க வந்து உள்ளே போயிடுவாங்க. இங்கே வந்து ஸ்ருதி வந்து பயங்கர கோவமாக இருப்பார் ரவி மேலே. ரவி வருவான், வந்த உடனே எதுக்கு இப்போ இங்கே வர, அதான் அங்கே ஒருத்தி இருக்கால அவகிட்டயே போக வேண்டியதானே, எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கத்துவான். உடனே ரவி சொல்லுவான், இரு ஸ்ருதி நான் சொல்கிறத ஒரு 5 நிமிஷம் கேளு, நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேளுன்னு சொல்லிட்டு. நீ சொல்ல வரதை எதுவும் நான் கேட்க மாட்டேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி நீ பான்னு அம்போன்னு விட்டுட்டு போயிட்டு வந்தவங்க எல்லாம் உன் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்கும்போது எனக்கு எவ்வளோ இன்சல்ட்டிங்காக இருந்தது தெரியுமா, நீ எப்படி நீ போவ, நீ இப்போ மட்டும் எதுக்கு நீ வந்தேன்னு சொல்லிட்டு கத்துவான். நீ அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பேசுத, உங்கள் அப்பாவும் அம்மாவும் நீத்துக்கிட்ட என்ன பேசுனாங்க தெரியுமா, இன்னும் ஒரு 2 நிமிஷம் பேச விடணும், அவள் பேசவே விட மாட்டா. என்கிட்ட நீ எதுவும் பேச தேவையில்ல, நீ உன் ரெஸ்டாரண்ட்டில் குக் பண்ணுற மாதிரி என்கிட்ட எதுவும் ஸ்டோரி குக் பண்ணாதன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுருவா. அவனும் வந்து எவ்வளோ கெஞ்சி கேட்பான், என்னை கொஞ்சம் பேச விடுன்னு சொல்லிட்டு அவள் பேசவே விட மாட்டா. உடனே ரவி சொல்கிறேன், என்னை ஒரு 2 நிமிஷம் கூட என்னை பேச அலோவ் பண்ண மாட்டேன், உன்கிட்ட இதுக்கப்புறம் பேசுறது வேஸ்ட்டு, நான் உன்கிட்ட எதுவும் பேசலன்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் தூங்குறதுக்கு வந்த உடனே ஸ்ருதி வந்து திட்டிடுவா, என் கூட வந்து எப்போ இருக்கணுமோ அப்போ இல்லை, இப்போ எதுக்கு நீ என் பக்கத்தில் தூங்க வர, நீ இங்கே தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுருவா. அவனும் சரின்னு சொல்லிட்டு கீழே படுத்து தூங்கிடுவான். இங்கே நெக்ஸ்ட் சீனில் வந்து இங்கே வந்து பாரு பார்க்கறதுக்கு வந்து அவர் சிவன் வந்து அவரும் சூப் வச்சுன்னு வந்து கொடுப்பாரு. இவன் எதுக்கு சூப்பு கேட்டோன்னே, உங்களுக்கு கோல்டாக இருக்குல்ல அதனால தான் சூப்பு வச்சு கொடுத்தேன்னு சொல்லிட்டு இவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போரையறிட உடனே ஒரு தலையில் தட்டி விடுவார். அப்போ பார்த்து கரெக்டாக விஜயா வந்துடுவாங்க. வந்துட்டு இங்கே என்ன நடக்குது சொல்லிட்டு சொன்னோன்னே இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சரி இருக்கட்டும், நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து எனக்கு சரியாக படல, ஏற்கனவே நான் டான்ஸ் கிளாஸ் நடத்தினேன், அங்கேயும் இதே மாதிரி ஒரு சீன் தான், அதனால தான் நான் மூடிட்டு இப்போ யோகா கிளாஸு, இப்போ இங்கே இந்த மாதிரி நடக்குது, இதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாள். இங்கே வந்து நீங்கள் யோகாவுக்கு மட்டும் வாங்க போதும், மற்ற நேரத்துலலாம் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இவர் அனுப்பிடுவா. நெக்ஸ்ட் பார்த்தாக்கா இவங்க வருவாங்க, இவங்களோட சம்மதி வந்து பேசுறதுக்காக வருவாங்க. விஜய் கேட்பா, இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க, வீட்டுக்கு வரலாம்லன்னு சொல்லிட்டு கேட்பா. வீட்டுக்கு வந்து அங்கே உங்கள் பையன் முத்து இருப்பான், அவனை வச்சுன்னு பேசவே முடியாதுன்னு சொன்னோடனே விஜய் சொல்லுவான், ஆமாம் ஆமாம் என் 2 பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, இவன் மட்டும்தான் சரி கிடையாது சொல்கிற மாதிரியே சொல்லுவாள். அப்புறமேட்டா சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ரவியை வந்து ரொம்ப பிடிக்கும், அவள் ரவியை வந்து நல்லா தான் சாய்ஸ் பண்ணி சூஸ் பண்ணியிருக்கா, பட் ரவி வந்து நீத்துன்னு அவள் பின்னாடியே போகிறது நல்லா இல்லை, ரவி வந்து ஸ்ருதி கூடவே ஜாயின் பண்ணணும், ஹோட்டலில் ஜாயின் பண்ணி இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும். ஸ்ருதியோட கேரக்டரை பற்றி சொல்லுவாங்க. ஸ்ருதிக்கு வந்து இப்போ வந்து மாப்பிள்ளை மேலே லைட்டாக வருத்தம் தான் இருக்குது, இதுவே போக கோவமாக மாறிடுச்சுன்னா அவள் மாப்பிள்ளையை விட்டு பிரிஞ்சிட்டான்னா அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்க்கவே முடியாது, நீங்கள் இப்போவே இவங்க 2 பேருக்கும் சமாதானப்படுத்தி இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ வைங்க, உங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. விஜயாவுக்கு வந்து ஷாக் ஆகிடும், என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க, நான் அவள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா வாழணும்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன், நீங்கள் ரவி கிட்ட பேசுங்க, பேசி சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஸ்ருதி வந்து ஆன்லைன்லேயே வந்து இது பண்ண பாப்பா, இவங்க வந்து நெக்ஸ்ட் பிரான்ச்சை வந்து எப்படி டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, எல்லாமே இப்போ ஆன்லைன்லேயே வந்து சீப்பாக வருது, நம்ம வந்து ஆன்லைன் ப்ரைஸோட கம்மி ப்ரைஸுக்கு கொடுத்தா எல்லாரும் கண்டிப்பாக நம்ம ஷோரூம் தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இங்கே ஸ்ருதி சொல்லுவாங்க, நானும் ஃபுட்டு வந்து ஆன்லைன் டெலிவரி பண்ண போகிறேன்,
அதுக்குன்னே 2 பேரை ஹையர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இவளோட பிஸ்னஸ் ஐடியா பத்தி சொல்லுவா. அப்ப முத்து வந்து கிண்டல் பண்ணுவான். இதே மாதிரி எல்லாரும் ஃபுட் ஆன்லைன்லயே வாங்கிட்டா அப்போ உன் பிஸ்னஸ் என்னடா ஆகும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது மிடில் கிளாஸ்ல வந்து கண்டிப்பா இந்த பொருள் வந்து இதெல்லாம் அத்தியாவசிய தேவை. அவங்க வந்து வாங்கினே தான் இருப்பாங்க. சொல்லிட்டு இவங்க பிஸ்னஸ் பிளானை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.